Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஸ்டைலிங் வீடியோ தான் பார்க்க போறேன். So let's get into the video. So ஸ்டைலிங் வீடியோன்னு சொல்லியிருக்கோம். எது ஸ்டைல் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு ஒயிட் கலர் ஒரு டெனிம் ஸ்கர்ட் இருக்கு என்கிட்ட. இதை வச்சு நம்ம எத்தனை அவுட்ஃபிட்ஸ் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற டாப்ஸ் வச்சு என்னென்ன மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் கலர் மிடி ஸ்கர்ட்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஆங்கிள் லெங்த் வரும் அண்ட் நீ லெங்த்துக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்லிட் இருக்கும். இது வந்து மிந்த்ரால இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்கர்ட்டை தான் நம்ம இன்னைக்கு ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது ஒயிட்ன்றனால டாப் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக தான் பிக் பண்ணியிருக்கேன். லைக் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டாப்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு வெக்கேஷன் வைப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஷர்ட், இந்த வைப்ரண்டான ஒரு பிரிண்டட் ஷர்ட். இது வந்து என்னமா இது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர்ல நிறைய டார்க் கலர்ஸ் வச்சு ஒரு இக்கத் பிரிண்ட் வச்ச ஒரு ஷர்ட், பக்கா வெக்கேஷன் வைப்ல இருக்கு. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் அந்த ஸ்கர்ட்டும் பேர் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். லைக் இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அண்ட் பிளெயின் ஒயிட்டா இருக்கு. ஸோ ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கலர்ஸ் தான் எடுத்துட்டு வர போறேன். செகண்ட் ஒன் வந்து இந்த ஒரு ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப். எனக்கு இந்த கிராப் டாப் ரொம்ப பிடிக்கும். நான் ஜூடியோல இருந்து எடுத்திருந்தேன் இந்த கிராப் டாப். காலர் மட்டும் ஒயிட் கலர், இங்க வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், பிங்க், ஆரஞ்சு அண்ட் ஒரு லைட் பிங்க், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒயிட்டோட பேர் பண்ணும்போது வைப்ரண்டா இருக்கும், அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும் லுக். அண்ட் இதுக்கு பேர் பண்றதுக்கு வந்து ஃபுட்வேர் வந்து ஒரு எல்லோ கலர் பிக் பண்ணேன். இந்த ஆரஞ்சு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுமேன்றனால அந்த எல்லோ எடுத்தேன். ஸோ அந்த லுக் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் அவுட்ஃபிட். தேர்ட் ஒன் அகெயின் ஒரு பிங்க் கலர். இது வந்து அப்படியே ஒரு ஃபூஷியா பிங்க், ரொம்ப டார்க் பிங்க் கலர், ஒரு மாதிரி டெக்ஸ்டர்டான ஒரு மெட்டீரியல். லைக் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸாகவும் இல்லை, மெட்டீரியலே அப்படிதான் இருக்கு, க்ரஷ்டு மெட்டீரியல் மாதிரி ஒரு டாப். இதுவும் மிந்த்ரால இருந்தா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டாப் கூட பேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நம்ம ஆக்சசரிஸ் வந்து கலர்ஃபுல்லா பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த லுக். லைக் ஒரு டார்க் கலர் பேக் அண்ட் அதே கலர்ல நம்ம கிட்ட ஃபுட்வேரும் இருந்ததுன்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் அந்த லுக். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் அவுட்ஃபிட். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா எல்லோ கலர். இன்னைக்கு இருக்கிற அவுட்ஃபிட்ஸ்லேயே மோஸ்ட் ஃபேவரட் காம்பினேஷன் வந்து இதுதான், எல்லோ அண்ட் ஒயிட். இதுவும் ஒரு ரெகுலர் லெங்க்ல இருக்கிற ஒரு ஃபிட்டடான ஒரு டாப். இதுவும் வந்து மிந்த்ரால இருந்தா எடுத்திருந்தேன். ஸோ இது கூட ஒயிட் இல்லைன்னா நம்ம பிளாக் போட்டோம்னாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த எல்லோ கூட. ஸோ இதை வச்சுதான் நான் ஃபோர்த் அவுட்ஃபிட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது வந்து ரொம்ப கேஷுவலா, இப்போ நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போறோம் அந்த மாதிரி போறோம் அப்படின்னா இந்த லுக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா ஒரு காம்பினேஷன் பிளாக் அண்ட் ஒயிட், ஓஜி காம்பினேஷன், அதுதான் இது. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் டேங்க் டாப் எடுத்திருக்கேன். இது கூட அந்த ஒயிட்டை பேர் பண்ணும்போது ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. ஸோ உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வந்து போடுறது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மேலே வந்து இதுக்கு ஒரு ஒயிட் ஜாக்கெட் போட்டோம்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஒயிட் ஜாக்கெட் அண்ட் ஒயிட் ஸ்கர்ட் போட்டிருக்கும் போது அந்த லுக் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். எனக்கு ஓகே, எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால ஸோ நான் வந்து இந்த டேங்க் டாப் அண்ட் அந்த ஸ்கர்ட் போட்டிருந்தேன். எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட வந்து என்னோட பிளாக் கலர் கிராஸ் பாடி பேக்ஸ் போட்டு ஆக்சசரிஸ் பண்ணியிருந்தேன். அந்த லுக் வந்து ரொம்பவே அப்படியே கூலா இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்ஃபிட். உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த அவுட்ஃபிட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.